வணக்கம் இடம்பலம் நேயர்களே. சமீபத்தில் நடந்துட்டு இருக்க அரசியல் சம்பவங்களை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டு பதிலை பெற இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்களும் வணக்கம். வணக்கம் சார். ஒரு நியாயம் இருக்கணும் விமர்சிக்கிறதுக்கு. இப்போ ஸ்டாலின் அப்படிங்கிறவர் கியூபா கம்யூனிசம் பற்றி பேசாமல் வேற யார் பேசுவா? ஒரு விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறனா அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கணும், அதற்கு ஒரு பின்னணி இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஸ்டாலின் எதை பண்ணாலும் எதை பேசினாலும் அது ஒரு விமர்சன பொருளாகவே ஆக்கி அவரை கிண்டல் பண்ணுறதுக்கான எப்படி விஜயகாந்த் அவர்களை ஒரு மீம் பீட்டெல்லாம் மாற்றினாங்களோ இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாட்டில் மற்ற யாரோட முகமும் இல்லை, ஏன் கருணாநிதி அவர் முகம் கூட போடாமல் அவருடைய முகமே ஒரு பிராண்டாக மாற்றி இந்த கேம்பெயினை தன்னோட முகத்தின் மூலியமாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிராண்டை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எதை பேசினாலும் கிண்டல் பண்ணால் என்ன அர்த்தம்? ஸ்டாலின் கம்யூனிசம் பற்றி பேசாமல் யார் பேசுவா? நீங்கள் கேட்குறது ஜோசப் ஸ்டாலினா முக ஸ்டாலின்? நம்மளுக்கு ஒரே ஸ்டாலின் முக ஸ்டாலின் தானுங்க. எனக்கே குழம்பிடுச்சு. ஏன்னா ஜோசப் ஸ்டாலின் பேசலாம் கம்யூனிசம் பற்றி, ஏன்னா அவர் அந்த சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டுடைய பெரிய தலைவரில் ஒருத்தராக இருந்தார். கியூபா பற்றி ஸ்டாலின் பேசாமல் யார் பேச முடியும் அப்படின்னா எனக்கே உண்மையிலேயே அது கிண்டலுக்குரிய விஷயமா நான் பார்க்கல. இருந்தாலும் இங்கே கியூபா எதன் அடிப்படையில் அமைந்த நாடு? சோசியலிச நாடு, புரட்சி. சோசியலிசம் என்பது என்ன? எல்லாருக்கும் எல்லாம் சம உடைமை. சோசியலிச கட்டுமானத்துடைய பிரதான இது என்ன? தொழிலாளி வர்க்கம். தொழிலாளி வர்க்கத்துடைய அடிப்படை என்ன? அவர்கள் உரிமை. இங்கே ஒருத்தன் போராடிட்டு இருக்கிறான் ரெண்டா இல்லையா? தூய்மை பணியாளர் சொல்கிறேன். தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்கான். அடிப்படை உரிமை எது? வாரத்தில் ஒரு நாள் வேலை, லீவு, பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு, மற்ற பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கான இது, சம்பளம் அதோட குறைக்கிறீங்க, அதே சம்பளத்தை கொடுங்க, எங்களுக்கு வேலை உத்தரவாதத்தை கொடுங்க, நினச்சா வெளியே அமைச்சிருக்கீங்க. இது கூட கொடுக்க முடியாத, கொடுக்க விரும்பாத ஒரு அரசு. அந்த அரசுடைய அமைச்சர் பேசுகிற துணி பார்த்துருக்கீங்களா? சோசலிசம் என்றால் சமதர்மம். அந்த மேயர் என்ன பேசுகிறாங்க? உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டாரு, உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டார், டீ ஊற்றி கொடுத்தாரு. யார்? தேவதூதரா அவர்? இல்லை, ஜெயலலிதா அவர்கள் கிட்ட இதெல்லாம் யோசிச்சு பட பார்க்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் கூட உட்காந்து சாப்பிட்றாரு, டீ குடிக்கிறாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. ஜெயலலிதா அவர் ஒரு வகையான, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஜெயலலிதா கோட்டைக்கே வரமாட்டாங்க, கட்சி ஆஃபீஸ்க்கே வரமாட்டாங்க. ஆனால் ஒர்க்கு வீட்டில் நடக்கும். ஒரு சின்ன, என்னுடைய சொந்த அனுபவமே, ஒரு சின்ன பதிவு போட்டாலும் அதற்குரிய விளைவுகளை மறுநாள் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? செவ்வாய் மண்டலத்தில் கூட இருங்க, நீங்கள் கண்காணிக்கிறீங்களா அவங்க இதை எப்படி பண்ணுவேன், இதில் பார்வையிலேருந்து ஒரு விஷயம் கூட தப்பாது அப்படின்றது நிர்வாகம் மானிட்டர் பண்ணுறது. இதெல்லாம் ஜெயலலிதா நீங்கள் பாருங்கள், அவர்கள் இருந்தவரை பெண்களுக்கான திட்டங்கள் அதிகமாக பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, இந்த திட்டத்துக்கான ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா 12,000 கோடி ரூபா செலவாகுது, ஒரு இதுவும் கிடையாது. ஜெயலலிதா கறவை மாடு கொடுத்தாங்க. அது கிராம சுயசார்பு பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரு 2 கறவை மாடு கொடுக்குறது. அதுலேயும் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னா, அதிகாரிகிட்ட விட்டா அவன் ஏதாவது ஒரு நாளைக்கு சாவர மாடை கொண்டு போய் கொடுத்துருவான். அது வாங்கின பேர் செத்து போயிடுச்சு வச்சிங்க, நான் கொடுக்கும்போது நல்லா தானே இருந்துட்டு போயிடுவோம். நீ போய் சந்தையில் செலக்ட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு யோசித்தாங்க. பால் உற்பத்தி பெருகுச்சு. லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த உலகமே அந்த கிராமத்து மாணவர்களுக்கு திறந்து விடப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் ஒரு நிர்வாகம். நீங்கள் கேட்டீங்கல்ல, ஸ்டாலின் பேசாமல் யார் கம்யூனிசம் பற்றி பேச முடியும்? அதுக்கு தான் நான் கேட்குறேன். அப்போ கூட உட்காந்து சாப்பிட்டது இது ஒருத்தர் சொல்லுவார், சில பேர் சொல்லுவாங்க அலுவலகத்தில், நான் ரொம்ப சமதர்மம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வேலை செய்கிறாரு, அவர் சாப்பாடு கொண்டு வந்தால் கூட நான் சாப்பிடுவேங்க அப்படின்னு. நான் பட்டியலினத்தவர் கொண்டு வந்த சாப்பாடை கூட சாப்பிடுவேன்னு சொல்கிறதே ஒரு வகையான தீண்டாமை தானே, ஒரு ஆதிக்க மனநிலை அப்படிங்கிறீங்க. அந்த இதை நீங்கள் பதிவு பண்ணாலே நீங்கள் அந்த மனநிலையில் தானே இருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படி பார்க்கறதுனால தானே அவர் சொன்ன சாப்பிடுன்னு சொல்கிறீங்க. இதை பதிவே பண்ணக்கூடாது. இது கடந்து போகிற விஷயம் தானே. அது சரி சார். ஆனால் இப்போ பிரியாவோ இல்லை அமைச்சர் சேகர் பாபுவோ தான் அப்படி இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற இமேஜ் உடையில. பிரியாவும் சேகர் பாபுவும் அமித்ஷா கீழே வேலை செய்கிறாங்க, ஸ்டாலின் கீழே தானே வேலை செய்கிறாங்க. சேகர் பாபு இந்த அளவுக்கு தொனியில் பேசுகிறாரு. சேகர் பாபுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இதெல்லாம் ஸ்டாலின் அனுமதிக்காமலாம் நடக்குது. அந்த தொழிலாளிகள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாதா? என்னங்க பிரச்சனை? ராம்கே வேணான்னு சொல்ல அவங்க. நீ ராம்கேவில், நான் கார்பரேஷன் எம்ப்ளாயாக இருக்கிறேன், ராம்கேக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு அதே சம்பளம் இது கொடு, எனக்கு லீவு கொடு, இந்த உரிமை, இதெல்லாம் என்ன அது கம்யூனிசம் தானே? இது எல்லாத்தையும் ஏட்டு சுரக்கா மாதிரி வச்சுக்கிட்டு கியூபாவை மீட் பண்ணோம்னா இவங்க மீட்டுட்டா கியூபா இதாகிடுமா, இல்லாட்டி மீட்காமல் போனால் கியூபா இதாகிடுமா? அவன் 49 எப்போ வந்துச்சோ அன்னையிலேருந்து பெடல் காசோ இங்கே தேடிக்கிட்டு இருப்பாங்களாம் கியூபாவில்.
அவர் மியாமி கடற்கரையில் அங்கே அமெரிக்காவில் இருப்பாராம் மாறு வேஷத்தில். அவங்க பார்க்காத விஷயம். நீ வந்து சண்முகமும் ஸ்டாலினும் போய் தான் கியூபாவை மீட்க போகிறாங்களா? நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? அந்த ஜெய் பீம் பார்த்துட்டு ஐயோயோ உருகிட்டேன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலன்னு. உங்கள் ஆட்சியில் தானே அஜித் குமாருக்கு அதே அநியாயம் நடந்தது. என்ன பண்ணீங்க? அப்போது நீ சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும்போது தான் கிண்டல் வருது. இல்லாட்டி எப்படி வரும்? நீங்கள் திடீர்னு வந்துட்டு ஒரு விஷயத்த நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள். அஜித் குமார் இருக்குன்னா உடனே வீட்டுக்கு போகிறீங்க. இல்லை உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிச்சி வைக்கிறீங்க. அந்த ஃபேமிலிக்கு நல்லது பண்ணணும். அந்த இதை நான் நடத்தி தீரணும். கவின் இதா நான் விடமாட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல ஏதோ ஒண்ணுல இருந்தீங்கன்னா நீங்க பேசலாம். கலைஞர் பேசினப்ப யாராவது கிண்டல் பண்ணாங்களா? சரி இல்ல சார். இப்போ இந்த தூய்மை பணியாளர் போராட்டமே வந்து பார்த்தீங்கன்னா, பின்ன இருந்து வந்து அதோட பாஜகவின் கை இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு அது சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. அங்க வந்து போறவங்கலாம் வந்து போனவங்கள பார்த்தீங்கன்னா, மதுவந்தி வந்தாங்க, சின்மயி வந்தாங்க. அப்புறம் சனம் ஷெட்டிலாம் யாரு சார் அவங்க? நடிகை யார் வேணா வரலாம். உரிமை இல்லன்னு சொல்லல. ஆனா அது வந்து வேணுன்ட்டே ஊதி பெரிதாக்கப்பட்ட பாஜக பின்னணியில இருந்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னே உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டம். பண்ணாதீங்க. ஏன் கெட்ட பேரு சார் வாங்கிக்கிறீங்க? ஒரு நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர் ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டோட பிரச்சனையா மாத்துறது ஏன் எந்த அளவுக்கு மாத்த நியாயம்? விடுறீங்க? ஏன் மாத்த விடுறீங்க? அந்த பிரச்சனை நான் சொன்னேன்ல. நீங்க சாதாரணமா போயிருக்கும். அந்த அமைச்சருடைய அந்த துணி, அந்த இது பண்ண விஷயங்கள் வந்து, நீங்க பாஜக இருக்குன்னா எப்படி அங்க நீலம் இருக்கும்? சம்மந்தமே இல்லையே. 2 பேரும் 2 எண்டு. சார் அதான் சிஐடி திமுக அங்க சார்ந்த பல பேர் சொல்றாங்க. நீலம் மட்டும் இல்லாம ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஆர்எஸ்எஸ் கூட வந்து ஒரு ரகசிய டை அப் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே சார். அவ்வளோதான். திமுக எதிர்க்கிறவங்கலாம் சங்கி தான். அப்போ சண்முகம்? அவரும் அமித்ஷா கூட லிங்க் வச்சிருக்காரா? அவரும் தான் வந்து பார்த்துட்டு போனாரு. அங்க போராடுறதுல பெரிய சங்கம் சிஐடியு, செகண்ட் பெரிய சங்கம் ஏஐடியூசி, இன்னொன்னு எல்யூடி ஏதோ ஒண்ணு இருக்குது. அது ஒரு சங்கம். நீலம் வந்து அவங்களும் உதவி பண்றாங்க. நேத்து தாவேகா தோழர்கள் போய் ம். அந்த இளைஞர்கள் சாப்பாடுலாம் குடுக்குறாங்க. அவங்க சாப்பாடு குடுக்கக்கூடாதுன்னு தடுக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாம் பாஜகவா? நான் சொல்றேன் பாஜகவே பண்ணட்டுங்க. சரி. அதான் பாஜக அரசியல். நீங்க இன்னைக்கு 40,00,000 ஓட்டுகள் ஒரு இடத்துல இதா வச்சுனோன்னா, இந்தியாவுக்கே தேர்தல மாத்திட்டு மோடி அத வச்சு தான் வர்றாருன்ற மாரி உருட்டுறீங்கல்ல. அது மாரி தான் அவங்களுக்கும் உருட்டுறதுக்கு உரிமை இருக்குல்ல. நீங்க சொல்ற வாதத்துக்கு சொல்றேன். ஆனா இங்க மேட்டர் அது இல்லையே. இந்த விவகாரத்துல முதலமைச்சர் எப்படி நடந்துக்கிறாரு? இந்த விவகாரம் வருதுன்னோன்னயே, என்ன பிரச்சனை? நேரு போய் பாருங்கன்னு சொல்லணும். ஆனா நேருக்கே அந்த துறைக்கே சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தர் வந்து ஆதிக்கம் பண்றாரு. அவரு யாரு? எப்பவுமே முதலமைச்சர் கூட இருப்பாரு, அந்நியார் கூட இருப்பாரு. அவர பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அவரும் அதே தொனியில தான் எல்லார்ட்டயும் நடப்பாரு. அப்போ அவரு வந்து போம்போது நேரு என்ன பண்ணுவாரு? "வழக்கம் போல பார்த்துக்கப்பா" அப்படின்னு போறாரு. ஆனா இங்க என்ன கேள்வி வருது? அவரு என்ன என்ன பேசி அவரு என்ன கொண்டு வர போறாரு? போக்குவரத்து தொழிற்சங்க தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. சுப்பிரமணியன் போய் பேசிட்டா எதாவது பண்ண முடியுமா? அவரு ஏதாவது ஒரு ஆர்டர் போடுறாருன்னா, அந்த துறையில அந்த ஐஏஎஸ் ஏத்துக்குவாங்களா? அப்புறம் எதுக்கு துறைகள்னு இருக்கு? இத நான் பேசும்போது நேத்து ஒருத்தர் சொன்னாரு. "இல்ல சார் சென்னைக்கு அவரு." அப்ப ஏன் துறை பிரிக்கிறீங்க? சென்னை அமைச்சர், சென்னை 1 அமைச்சர் சேகர்பாபு, சென்னை 2 அமைச்சர் மாசு, மதுரை அமைச்சர் பிடிஆர், மதுரை 2 அமைச்சர் மூர்த்தி. இப்படி வச்சுக்கங்க. அங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. எந்த துறை வந்தாலும். அப்படி வச்சுக்கலாமா? காமெடி நடத்துறாங்கல்ல. அதுதான் கேள்வியா வருது. இப்போ விஜய் அவர்கள் போல எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே தவிர்த்து, துணை முதல்வர்னு ஒரு பதவி ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, முதல்வரால எல்லா இடத்துலயும் போ முடியாது. ம். முதல்வர் போ முடியாத இடங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நடத்த முடியாத பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துணை முதல்வர் வந்து முன்னின்று நடத்துறது மூலியமா, அந்த பிரச்சனையை தீர்றது மட்டும் இல்லாம, இவரும் வந்து அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்வாரு அப்படிங்கிற ஒரு பார்வையிலும் தேர்தல் வரக்கூடிய சமயத்துல, ஏன் உதயநிதி அவர்கள் இந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்து ஒரு முகம் காமிச்சு, அவங்க கிட்ட வந்து பேசியிருந்தாலே 2வது நாள்லயே முடிஞ்சிருக்குமே. பண்ணலையா? இல்ல பண்ண விடல அப்படிங்கிற மாரி பண்ண எடுத்துக்கலாமா? விடலன்னுலாம் கிடையாது. நீங்க ம். இப்போ ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்குது. சரி. நீங்க முடிச்சுட்டு வர்றீங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு ஐஏஎஸ்ஸோ, ஐபிஎஸ்ஸோ வர்றீங்கன்னா, இப்போ ஐபிஎஸ் வராருன்னா ஒரு இடத்துல ஒரு ஏஎஸ்பியா போஸ்டிங் போடுவாங்க. அவரு வந்து ஒரு எஸ்ஐ ரைட்டர்ட்ட உட்காந்து கத்துக்கணும். ம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய. அப்புறம் அவரு எஸ்பி ஆவாரு. அதெல்லாம் வேற. ஒரு எஸ்ஐ ட்ரெய்னிங் வரவங்க கூட ஸ்டேஷன்ல பயிற்சி எஸ்ஐயா உட்காந்து இது பண்ணணும். ம். ம். நீங்க நாளைக்கு திமுகவுடைய தலைவராக, முதல்வராக வர்றீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு குடுத்துருக்காரு உங்க அப்பா. அப்போ நீங்க எப்படி வரணும்? இதெல்லாம் பயிற்சியா எடுத்துக்கணும். அப்பா நெனச்சா போயிருக்கலாமா டைரக்ட்டா? போகணுங்க. ஏங்க அஜித் குமார் வீட்டுக்கு போயிருக்கணும், கவின் போயிருக்கணும், இதுக்கு போயிருக்கணும். போனாலும் இவருக்கு ஒரு பக்கம் லாபங்க. 2வது குறைகள கேட்கலாம். ஆனா இவர்கள் எப்படி பண்றாங்கன்னா, மார்க்கெட்டிங் தான் இவங்க வேல. இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இவரு நேருவ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு, நேரு எல்லாம் போயி, யாரோ ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லன்னு பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ வருது. இன்னொரு பக்கம் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ம். உட்காந்துட்டு குழந்தை கூட அப்படி படுத்துக்கின்னு, கடாது பணியிலும் விடாத மனச்சோர்விலும் அந்த குழந்தையோட கொஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு ஃபோட்டோ போடுறாங்க. இது எல்லாம் எவ்வளோ நாளைக்கு? ஜனங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு, ஆகா எப்படிப்பட்ட இதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் கியூபா கூட்டத்தில கியூபாவ காப்பான்னு கலந்துக்கிறாருல்ல, அந்த மாரி தான் இதெல்லாம். இது எல்லாமே என்னன்னா ஃபோட்டோ ஷூட்டு. இந்த ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டார்ல,
இறக்கம் இருக்கிறதா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதெல்லாம் என்னது ஃபோட்டோ ஷூட்டு தானே அது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது. அந்த வந்த புதுசில் நரிக்குறவ பெண்ணு போய் ஆமா. எங்கே வெளியிலேருந்து கொண்டு வந்து இட்லிலாம் வச்சு தொட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. புறாக்கறி வேற வந்துச்சு நடுவுல. புறாக்கறி வந்து டபுக்குன்னு குத்துட்டாரு ஆமா. திருப்பி. அந்த மாதிரிலாம் நடந்தது. அதே அம்மாவுக்கு அப்புறமா பிரச்சனை வந்தது தெரியுமா? ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ லேட்டஸ்ட்டா. ஆமா. என்ன பண்ணாங்க? சும்மா சும்மா இதே வேலைப்பா. ஒரு தடவ தான் நடிக்க வர முடியும். சும்மா வர முடியாதுன்னு விட்டாங்க. நீங்க வந்து இப்போ தாய் மானவர்னு ரேஷன் ஆமா. பொருட்கள்ன்றாங்க. இத விஜயகாந்த் எப்பவோ சொன்னாரு. நீங்க வந்த புதுசுல அறிமுகப்படுத்த வேண்டியதுதானே. இப்ப பண்றது எல்லாம் பாருங்க. நீங்க இருக்கிறதுலயே சுகாதாரத்துறை விஜயபாஸ்கருக்கு வந்து அவ்வளோ கடுமையான எதிர்ப்புலாம் வந்தது. ஆனாலும் அவர் வந்து இந்த கொரோனா பீரியட்லலாம் ஏடிஎம்கே ரொம்ப கடுமையா அந்த சுகாதாரத்துறை இத மெயின்டெயின் பண்ணாங்க. அதுல பல முறைகேடுகள், மத்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு நீங்க பேசிட்டு வந்துட்டு, சுகாதாரத்தை பார்த்தீங்கன்னா, முற்றிலும் சீரழிஞ்சு போய் கிடக்குது. இவரு என்ன பண்ணுவாரு அமைச்சரு? அப்படி போவாரு. டியூட்டில டாக்டர் இல்லன்னா, இவரு ஃபோன் பேசுவாராம். எல்லா டைம்லயும் கேமரா அவனுக்கு கூடயே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க அமைச்சரு ஆய்வுக்கு போறீங்கன்னா, பண்ணிட்டு போ வேண்டியது தானே. எதுக்கு கேமரா? கேமராலேருந்து எடுத்து போடுறது. இத பார்த்துட்டு இந்த ஆட்சியர்கள் இருக்காங்கல்ல, அதில 2, 3 பேர் எப்பவுமே ம். ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒரு 3, 4 விளம்பர பார்ட்டிங்க வந்துரும். அவரு உட்காந்துன்னு, "ஏய் ஏய் அவ்வளோதான் தொலைச்சிருவேன்" அப்படி இப்படின்றது. அதாவது நான் ஸ்டில்லுல வராம இருந்தேன்னா தொலைச்சிருவேன் அப்படிங்கிற ஆமா. மாரியா? ஆ அப்படிதான் வேற என்ன? இதெல்லாம் பண்ணிட்டு, இந்த மாதிரியான ஃபோட்டோ ஷூட் ஒர்க் தான் போய்க்கிட்டு இருக்கே தவிர, இவரு வந்து தன்னை வளர்த்து இவங்க தாத்தாவ வச்சே இவரு கத்துக்கலாம். ம். திமுகல எத்தனையாவது இடத்துல இருந்து, அவரு முதல்வரா வர வரைக்கும் அவருடைய போராட்டங்கள்லாம் சாதாரணமா இருந்திருக்காது. அப்போ நம்மலாம் வந்து ஈஸியா கிடைச்சிச்சுன்றனால அதோடைய அருமை தெரியல. அதுதான் விஷயம். நீங்க இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய கேள்விப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில வந்து பார்த்தீங்களா, பிரதானமா எப்பவுமே உதயநிதி அவர்கள முன்னிலைப்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனா சமீபமா வந்து முடிந்த அளவுக்கு அவர வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. லைம் லைட்ல படக்கூடாது. ரொம்ப சின்ன நிகழ்ச்சிகள் மட்டும் தான் அவரோட புகைப்படம்லாம் வெளிய வருதே தவிர்த்து, முக்கியமான நிகழ்ச்சிகள அவர் வந்து பிரதானமா வந்து முன்னிறுத்தப்படுறதில்ல. இது வந்து வேணும்ட்டே நடக்குதா? இல்ல அவரே ஒதுங்கி இருக்காரு அப்படிங்கிற மாரி பார்க்கலாமா இத? எனக்கு தெரிஞ்சு அவர் அத பயன்படுத்தாம விடுறாரு, ஒதுங்கி இருக்காரு. அவர் சைடு தான் அவர் அப்படிங்கிறீங்க. சைடு தான் பெரும்பாலும் 75%. 25% அ எதிர் சைடுல இருக்கிற டீமு, அவருக்கு வேண்டிய அதிகாரிகள், மத்த ம். இதெல்லாம் நடக்குது. ஆனா அதெல்லாம் உடைக்கணும்ல நீங்க. எங்க வைக்கணுமோ அங்க ஆ வச்சிருக்காங்கன்றீங்களா? அது இவரும் அதுக்கு தயாரா இருக்காரு. நீங்க நாளைக்கு 4 மணிக்கு வெளிய வந்தா போதும். ம். அப்படின்னா அப்படியா? சரி ஒரு 5 மணிக்கு அப்படின்றாரு. அதுதான் விஷயம். ஏன்? காலைல இருந்தா நான் சுத்துவேன். அதான் என் வேலை. அப்படி சொல்லல. அதுதான் பிரச்சனை. அப்போ இதுக்கு போங்க. இந்த விஷயம். அங்க போனீங்கன்னா, ஸ்கூல தொறந்து வச்சீங்கன்னா, 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும் சார். நீங்க அப்படியே சாய்ஞ்சு படுத்துக்கின்னு, அதுட்ட அப்படியே கொஞ்சுங்க சார். இப்படியே. அப்போ உங்கள வச்சுக்கிட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவ வச்சும் பண்றாங்க, புள்ளைய வச்சும் பண்றாங்க. இது 2மே ஷூட்டிங்கு. இதனால எந்த யூஸும் இல்லன்னு இவரு உணர்ற காலம் வரும்பொழுது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜெயலலிதா அப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. ஜெயலலிதா வந்தா இது, போனா இது. அவங்க போம்போது இந்த கேட் போட்டுருவாங்க. ம். ஜனங்கள்லாம் அப்படியே கும்பிடுற மாரி காமிப்பாங்க. ரோடுல யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா ஓரமா சைக்கிள்ல போனா கூட அடிச்சு தூத்திருவாங்க. "சந்துல ஓடுறா" அப்படின்ருவாங்க. ரோட்ல மெயின் ரோட்ல ஒரு காக்கா இருக்காது. ஆமா. இந்த அமெரிக்க ஜனாதிபதி மாரி போயிட்டு வந்திருந்தாங்க. ஒரு காலம் எல்லாம் போனோனே, நான் அதே ஜெயலலிதாவ பார்த்தேன். கோர்ட்டுக்கு வருவாங்க. இந்த பாரிஸ்ல ம், நடந்துச்சு. ம், ம். ஸ்பெஷல் நீதிமன்றத்துக்கு. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு வந்தாங்க. ஃப்ரண்ட்ல செங்கோட்டையன் உட்காந்துட்டு டிராஃபிக் அவர் ஒரு கார்ல டிராஃபிக்க கிளியர் பண்ணிட்டு போவாரு. அந்த மாரி இதையும் ஜெயலலிதா அனுபவிச்சாங்க. இதுதான் எதார்த்தம். நீங்க என்ன அந்த போலீஸ் கீலீஸ்லாம் அப்ப எங்க போனாங்க? அதே ஜெயலலிதா தானே! எங்க போனாங்க? ஆட்சி இருக்கிற வரைக்கும் அதிகாரிங்க இருப்பான். முட்டு சந்துக்கு போறதுக்கு எல்லா வழியும் சொல்லிக் குடுப்பான். முட்டு சந்துக்கு போயிட்டீங்கன்னா, பொகைய தூக்கிட்டு எதிர்ல போயிடுவான். யாரும் கண்டுக்க அங்க மாட்டாங்க. போயிட்டு, அங்க தலைவர முட்டு சந்து இப்படி போலாம் தலைவர்ன்னு அங்க உருட்டுவான். அங்க உஷாரா இருந்தாங்கன்னா, கரெக்ட்டா இருக்கணும். இல்லாட்டி அவங்களும் முட்டு சந்துக்கு போவாங்க. அடுத்து பொகைய தூக்கிட்டு இங்க வந்துருவான். நீங்க தேர்தல் முடிவு வரும்போது பார்க்கலாமே! முதல்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் யார் ஜெயிச்சாங்களோ, அவங்க வீட்ல பொக்கே எதுக்கு போய் நிக்கிறீங்க? நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் நிர்வாக ரீதியா இது பண்ணணும். என்னன்னா, முதல்ல யார் குடுத்துட்டா, இது பண்ணிட்டா, அவர்கள் பார்வையில பட்டுட்டா, நல்ல போஸ்டிங் வாங்கிக்கலாம். அப்படி போலாம். இது அவர்களுக்கும் இது தேவை. இவர்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டா, அவனே சொல்லுவான்ல, தலைவரே அது இந்த விஷயத்த இப்படி பண்ணலாம். போன கவர்மெண்ட்ல எல்லாம் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் அவ்வளோதான். நீங்களே இருந்துங்க. இதுதான் இந்த செட்டப்பா ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இதுல நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்லெஸ் இது. ம். இந்த வாரிசு, அந்த வாரிசு ஒரு அடிப்படையானது இல்ல. உங்கள்ட்ட இருக்க செட்டப் அங்க இல்ல. ஆனா, அவர்கள் தலையெடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவர்கள் ஒரு லெவல் வந்துட்டாங்கன்னா, நீங்க அடிபட்டீங்கன்னா, ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்ப தெரியும். எவன் எங்க இருக்கான், காணாம போயிட்டான் அப்படின்றது. அப்போ நீங்க திரும்பி பார்க்கும்போது தான் இதனால தான் நான் சொல்றது திரும்ப திரும்ப. முதல் தடவ வர்றவங்களுக்கு தல, கால் புரியாது. தடால் புடாலா இல்லாம ஜெயலலிதாவுக்கு 96ல ம். ஓடி போயிட்டாங்க. அந்த இங்க ராஜகண்ணப்பன்லாம் இருக்காரே, அவர தல மேல தூக்கி வச்சு ஆடுனாங்க ஜெயலலிதா. தோத்த உடனே காணாம போயிட்டாரு. முதல்ல அவரு தான் குற்றச்சாட்டுலாம் வச்சது. அந்த ம். இதுக்கெல்லாம் இதான் மாறுனது. ஓடி போயிட்டாரு. பல பேர் ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் கூட இருந்தாங்க. செங்கோட்டையன் இந்த மாரி உட்பட பலர் கூட இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் அவங்க நிதானப்பட்டு வந்தாங்க. சரி, இது அரசியல்ன்றது இப்படி தான். நல்லா இருக்கும்போது எல்லோரும் நல்லவர்களா தெரிவாங்க. ஆனா கவுந்துட்டா காணா போயிடுவாங்க. அப்போ நிக்கிறவன் தான் நம்முடைய ஒரிஜினல் கூட்டம். அது உதயநிதிக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவருக்கு இப்போ எல்லாமே ஆல் இஸ் வெல். ஜாலியா இருக்காரு. எங்க பார்த்தாலும் எப்படி பாதம் கீழ படாம பாத்துக்கிறாங்க. ஆமா. எப்படி திரும்பினாலும் சிரித்த முகங்கள், எப்படி திரும்பினாலும் எதிர்ப்பே இல்ல. அதனால அது எல்லாமே நிரந்தரம் இல்லன்றது அவருக்கு தெரியல. சரி, இப்போ வந்து இந்த நேரத்துல நீங்களே சொல்லியிருந்தீங்க, அதிகாரிகள் வந்து எங்க வரக்கூடாதோ அவர் வந்து ஒரு தடுப்பணை மாரி போட்டு வச்சிருக்காங்கன்னு. அப்படி இருக்கிறப்போ, மாப்பிள்ளை கிட்ட வந்து பொறுப்புகள் வந்து முழுசா வந்து இப்போ ஒப்படைச்சுட்டதா வந்து சொல்றாங்க. இந்த நேரத்துல வந்து தந்தைக்கும் மகனுக்கும் ஏதாவது விரிசல் இருக்கா? அதிருப்தி இருக்கா 2 பேருக்கும்? இது ஒரு வெளில 2, தெரியாம 3 பாத்துக்கிறாங்களா? 2, 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ம். பெரிய அளவுல முறுக்கிட்டு வீட்டுக்கே போகாம இருந்தாரு. ம். யாரையும் பார்க்காம இருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இவரு அவர் நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டாரு. அந்த அளவுலாம் இருந்தது. இப்ப சமீப காலமா அது மறுபடியும் போய் பேசி கீசி ம். மறுபடியும் கலந்துக்கிறாங்க. போறாங்க, வர்றாங்க எல்லாம் பேட்ச் ஒர்க் நடந்துச்சு. நடந்துச்சு. இவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட ஞாபகம் இருக்குதா? இப்ப தனியா கார்ல போனாரு. இவரு என்ன பண்றாருன்னா, இப்ப தனியா கார் எடுத்து சுத்தின்னு இருக்கிறாரு எல்லா இடத்துலயும். இது வந்து ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பண்றாரு. இப்ப இவரு திருப்பியும் பண்றாரு. மினிஸ்டருங்க, துணை துணை முதல்வருங்க. முதல்வர். புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு. ஆனா இவரு தனியா வண்டி எடுத்து சுத்திட்டு இருக்காரு. இப்பவும் ம். பண்றாரு. அப்ப அந்த மாரி நைட்ல அப்பாவ கொன்றுன்றவுடன் வண்டியை அடித்து பிடித்து தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. நம்ம ஆள் தான் சொல்லுவானே, "தன் கையால் தானே கதவை திறந்தார். தன் வாயில் தானே சாப்பிட்டார்." அப்படிலாம். அந்த தானே மாரி சுவாசித்தார் அப்படின்னு. மூக்குல சுவாசிக்கிறதுலாம் அதே மாரி. அந்த மாரி தன் காரை தானே ஓட்டி வந்தார். தந்தைக்கு என்றவுடன் அப்படின்னு தம்ப்நெயில்லாம். அந்த மாரி. அந்த இது கொஞ்சம் இப்பலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. இது மழை விட்டாலும் தூவானம் விடாது. மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி பிரச்சனை இருக்குன்ற மாதிரி, இவர்களுடைய 2 பேர் ஒரு இது ஆதிக்கம். ம். 2 பேர்ல 2 பேருமே விட்டு குடுத்துருவாங்களா? எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. என்னதான் கைப்பிடிச்சு சேர்த்து வச்சாலும், உதறி விட்டு இதா தான் இருப்பாங்க. ஏன்னா கட்சிக்குள்ள ஆதிக்கம்ன்றது பெண்ணு வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஓகே. வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாத்துலயுமே அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவாங்க. நீங்க இளைஞர் அணின்ற பெரிய இது திமுகலயே மேஜர் பார்ட்டி அதுதான். ப்ளஸ் சக்தி வாய்ந்தவர். உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இது எல்லாமே இந்த தேர்தல் டைமு மத்ததுலலாம் மோதிக்கிட்டு தானே இருக்கும். அதிகார போட்டி இருந்துட்டு தானே இருக்கும். அதிகார மையம் ஒண்ணா இருந்தா பரவால்ல. 2ஆ இருந்தா சண்டை இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே. அது எல்லா இடத்துலயும் இருக்கும். இங்கேயும் இருக்குது. அது தேர்தல் நேரத்துல எதிரொலிக்கும். சமீபத்தில திருப்பூர் போனப்போ, கோயம்புத்தூர்ல போனப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட தோல்வி இங்க இருந்து தான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறப்ப தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டான அந்த கொங்கு பகுதியில இருந்து தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அங்க போயிட்டு வந்து இங்க தான் தோல்வி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றது, சும்மா ஒரு பஞ்ச் டயலாக்ன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல கரெக்ட்டா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த இடத்துல வந்து அதிமுகவ வீக் ஆக்குறதுக்காக வந்து ஏதோ பிளான் வச்சிருக்காங்க திமுகன்னு எடுத்துக்கலாமா? அவரு பேசின அந்த காணொளி கீழயே கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா? என்ன என்ன போட்டிருக்காங்க? திருப்பூர் வந்து தோல்வி அடைந்த மாவட்டம், இவங்க ஒண்ணுமே செய்யலன்னு. ஏய்! இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கீழ ஃபுல்லா கமெண்ட். ஓ, மக்களே அடிக்கிறாங்க. ஆமா. மக்கள் அடிக்கிறாங்களோ, கட்சிக்காரங்க அடிக்கிறாங்களோ, அடிக்கிறாங்களோ. கமெண்ட் உண்மை. இது கொண்டு கேட்ட வந்தாங்கன்னா, ஃபேக்ட் உண்மைன்றீங்க. நீங்க என்ன கொண்டு வந்தீங்கன்ற அளவுக்கு ஓடுது. இது ஒரு பார்ட். இன்னொன்னு, இவரு போராடலாம் ஏதாவது ஒண்ணு அதிகாரிகள் எழுதி குடுக்குறது தானே. அதனால இவருடைய தோல்வி ஆரம்பம்னு. நீங்க சொன்னீங்கல்ல, ம். கொங்குல ஆரம்பிச்சாருன்னு. ம். ம். கொங்குல ஆரம்பிக்க மட்டும் தான் செஞ்சாரு. அந்த இதுல, மேட்டுப்பாளையத்துல. ஆனா அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா, வட மாவட்டங்கள்ல போயிட்டாரு. குன்னமு, ம். கள்ளக்குறிச்சி அந்த ஆமா. சைடு அங்க போயிட்டாரு. வந்துருச்சு. அடுத்து டெல்டா போனாரு. அது எல்லாம் இவர்கள் கோட்டையாக இருக்கிற பகுதிகள். இப்ப கருதப்படுறது. அங்க போய் பார்த்தீங்கன்னா, கூட்டத்த பார்த்தீங்கன்னா வேற லெவலு. குன்னமு இங்கெல்லாம். அப்புறம் நேரு சொன்னாரு, எங்க இதுக்கு எங்க தலைவர் போவாரு. திருவாரூரும் இதுக்கும் மயிலாடுதுறைக்கும். ம். அப்ப கூட்டத்த பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா, அங்க ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் இது பண்ணல. ஆனா இவரு போனப்போ, திருத்துறைப்பூண்டி அவர்களுடைய கோட்டை. திருவாரூர் அவருடைய கோட்டை. இது பாபநாசம் அவருடைய இது கோட்டை. டெல்டா. அங்கெல்லாம் கூட்டத்த பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் கேட்டாரு என்ன? நான் பாபநாசத்துக்கு வந்திருக்கேன். ம். உங்க ஊருக்கு தான் வந்திருக்கேன். எங்க போனீங்க? அப்படின்னு கேட்டார்ல. அதனால போகிற இடங்கள்லாம் கட்சிக்காரங்கள வச்சு கூட்டத்த கூட்டுவாங்க. ஆனா, அதை தாண்டி ஒரு எழுச்சி வந்துச்சுன்னா, அதுதான் ஒரு மாற்றத்த நோக்கி நகரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் நடக்குது. இவர்கள் வந்து இன்னைக்கு அந்த கூட்டம் எப்படி வருது? இதனால தான் வருதுன்றது எதையுமே விமர்சிக்காம இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா, இவர்களை தாண்டி அந்த விஷயம் போயிடுச்சு. ஒரு ஆர்கானிக்கா வருது அப்படின்னு எதிர்க்கட்சி அப்படின்னு ஆளுங்கட்சிக்கும் தெரியுது அதனால அப்படிங்கிறீங்க. தான் அதில பெருசா இவர்களால விமர்சிக்க முடியல. அதுக்கு பதிலடியா நான் இப்படி காமிக்கிறேன்னும் காமிக்க முடியல. அவரு பேசுற சப்ஜெக்ட்டுக்கு பதில் சொல்றேன்னும் பதில் சொல்ல முடியல. ஆனால், இப்போ 2வது தடவையும் பேசுறாருல்ல, சுந்தரா டிராவல்ஸ்ன்ட்டு. ம். ம். அவனுக்கு தெரிஞ்சதானே அவன் எழுதி தருவான். இப்போ நீங்க இருக்கீங்க, நானே ராஜா நானே மந்திரி படம் ஆமா. பார்த்தீங்களா? அதில விஜயகாந்த் வருவாப்புல. ஆள் எடுப்பாப்புலல்ல. பண்ணையாரா இருப்பாரு. பண்ணையாரா இருப்பாரு. ஜமீன்தார் வீட்டு பையனா இருப்பாரு. டேய் பிஏடா. நீ என்னடா பிஏ படிச்சிருக்க? 2 படிச்சிருக்கேன். எஸ்எஸ்எல்சி. ஆ. நீ பிஏ. நீ எம்எஸ்சி. பக்கத்துல 2 கேட்பாரு. ஏய்! ம். எதுடா பெருசுன்னு. அண்ணா நான் அத எஸ்எஸ்எல்சி அப்புறம் சொல்றேனே. நீ முதல்ல அவங்களே கேளு. என்ன இவருக்கு தெரியாது. உடனே சொல்றா எப்புட்றா? எஸ்எஸ்எல்சினா 10வதுண்ணா. அப்ப பிஎஸ்சினா? நான் அதுக்கப்புறம் 12வது, 13, 14 ஹே!
15ஆவது சொல்லிட்டு போக வேண்டியதாண்டா, அதுக்கு போயின்னுவாரு. அதான் நிலைமை. இந்த அதிகாரிகள்னு இருக்கிற ஆளுங்கலாம் அவனுக்கு அரசியல் தெரியுமா? ம். கலைஞர் அரசியல அவரு தான் பேசுவாரு. ஸ்டாலின் அரசியல யார் பேசுறா? யாராவது பேப்பர் ஒர்க் பண்ணி குடுக்குறாங்க. இந்த இவங்க வச்சிருக்காங்கல்ல 7, 8 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருக்காங்க. எதையாவது சொல்லி குடுக்குறது. அதில நீங்க அஃபிஷியலா அவர அட்டாக் பண்றத விட்டுட்டு, இந்த மாரி தவழ்ந்தபாடி இதே தான். அப்ப இல்லன்னா அவங்கள்ட்ட சப்ஜெக்ட் இல்லன்னு தானே அர்த்தம். ம். இப்போ நீங்க திரும்பி திரும்பி திட்டின ஒண்ணுமே இல்லடா, வார்த்தையே வச்சு திரும்பி திரும்பி திட்டிட்டு இருக்கான்டா ஒண்ணுமே அவங்கிற மாரி. இல்லடா. அதே தான்டா, இதே தான்டான்னா, டேய் அதான்டா நானு. என்ன இப்போ? நான் தான் வந்துட்டேன்ல. ஏய் என்னடா இப்படி இருக்கிற? எப்ப பார்த்தாலும் கலஞ்ச தலையாகுற, அழுக்கு சட்டை போட்டுன்னுக்கிற. டேய் நான் என்ன பண்ணாலும் வியாபாரத்தில ஜெயிச்சிட்டேன்லடா. எது பண்ணாலும் வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன? நீ இப்படி டீக்கா ட்ரெஸ் பண்ணுகிற. ரோட்ல தான் நின்னு இங்க தானே வந்து டீ குடிச்சுன்னுக்கிற. அப்படின்னா, மறுபடியும் அதே சொல்லியிருந்தா. அதான் சொல்றேன் நான் தவழ்ந்து வந்தேன், ஊர்ந்து வந்தேன், வந்துட்டேன்ல. அதையே சொன்னா, என் ஆட்சியில என்ன இருக்கு சொல்லு. நேத்து கூட கேட்கிறாரு. நான் என் ஆட்சியில வந்த திட்டங்கள் சொல்றேன். உன் ஆட்சியில வந்த திட்டங்கள் சொல்லு. பேசுவோம். மக்கள் தீர்மானிக்கட்டும்ன்றாரு. அந்த கட்ஸ் இருக்குல்ல. அதுக்கு நீங்க உங்கள்ட்ட எத்தன பேர் இருக்காங்க? 6, 7 ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க, அது இருக்கான். இதெல்லாம் பண்ணணும்னு பேச வேண்டியது தானே. நம்மளுக்கு அது யூஸா இருக்கும்ல. இது சொல்ற மின் கட்டண உயர்வு. என்னன்னு கேட்டா, உதய் திட்டத்தில கையெழுத்து போட்டாங்க. உதய் திட்டத்தில 2017ல கையெழுத்து போடுறாங்க. ம். உதய் மின் திட்டத்த வந்து என்னன்னா, அது பகிர்மானம், மற்ற விஷயங்கள், அதை கொள்முதல் அதெல்லாம் இருக்குது. அதில ஒண்ணு வருஷத்துக்கு வருஷம் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஏத்தணும்னு. அது ஏத்தணும்னு தான் இருக்கு தவிர, ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. நாங்க சரி. பார்த்துக்கிறோம்னு சொன்னா, ஒண்ணும் இது பண்ண போறதில்ல. ஏத்தியே ஆகணும்லாம் அதில சட்டம் கிடையாது. ஆனா ஏத்துனது இவங்க தான். 4 வருஷம் அவங்க ஏத்தல. 21 வரைக்கும் அவங்க கையில தான் இருந்தது. 22, 23, 24 3 வருஷமும் ஏத்துனாங்க இவங்க. ரூ. 1500 கட்டுற இடத்துல நீ ரூ. 4500 கட்டுற அளவுக்கு மும்மடங்கு கட்டணத்த ஏத்தி விட்டாங்க. இந்த வருஷமும் ஏத்த பார்த்தாங்க. ஓட்டு காலி ஆயிடும்னோன்னே நிறுத்தி வச்சுட்டாங்க. கமர்ஷியலுக்கு மட்டும் போட்டாங்க. ஏன்னா அவன் வந்து கடை வச்சுக்கிறவனுக்கு நிறுத்த குடும்பம் மாட்டாங்க. இல்லைல்ல. வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். கடை வச்சுக்கிறவன் குடும்பம் இல்லையா? அவன் இருக்குது. யோசிக்க மாட்டானா? சின்ன சிறு குறு தொழிலுக்கு மின் கட்டணம் ஏறுனா அவங்கள பாதிக்காதா? இவங்க நெனப்பு. அதனால இது எங்கெங்க துட்டு புடுங்க முடியும்? ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்படுது. வீட்டுக்காரன் இவங்க கூட வச்சிருக்கிற டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு காச இழந்துட்டுருக்கிறான். குழந்தைங்கள படிக்க வைக்கணும். என்ன பண்றது? சரி வீட்ல ஒரு இட்லி கடை வாசல்ல போட்டு ஏதாவது வியாபாரம் பண்ணி ஒரு 100, 200 சம்பாதினா அதுக்கு உரிமத்தொகை. ம். பொட்டி கடை வச்சிருக்கியா உரிமத்தொகை. அந்த பூக்கடை வச்சிருக்கியா உரிமத்தொகை. என்ன இது கேட்டா இது வந்து ஆண்டாண்டு காலமா இருக்கு. இருக்கு. யாருக்கு இருக்குன்றது இருக்குல்ல. நீ பெரிய பெரிய நிறுவனங்களுக்கே கார்ப்பரேட் டாக்ஸ் போட்டனா அது வேற விஷயம். இவங்களுக்கு போட்டன்னா எங்கெங்க துட்டு கிடைக்குதோ பைக்ல போறியா? யார்ட்ட துட்டு புடுங்கலாம்? இன்னைக்கு அதிகமா யார் இருக்கா? 2 வீலர்ஸ் லட்சக்கணக்கில இருக்காங்க. யார் ஓட்டுறா? பெரும்பாலும் மிடில் கிளாஸு, லோ கிளாஸு சம்பாதிக்கிறவன், தினக்கூலி, மாச சம்பளம் வாங்குறவன். போலீஸ் எதிர்த்து பேச மாட்டான். அப்படி பேசினாலும் மிரட்டுனா துட்டு குடுத்துருவான். போடு. கவர்மெண்ட் ஒண்ணு குடுத்தா அத 10 மடங்கு அமல்படுத்துறது. பின்னாடி உட்காந்துருக்கவன் சேர்த்து துட்டு வாங்குறது. அப்ப குடுக்குறவன் வயிறு எரிஞ்சு குடுப்பானா? மாட்டானா? சாபம் விட்டு அந்த தான் கோபம் குடுக்கணும். இருக்குமா? இருக்காதா? காவல்துறை அது என்ன செய்ய சொல்றீங்களோ அது செய்யும். அரசு தான் கொள்கை முடிவுன்றாங்கல்ல. அந்த கொள்கை முடிவு அரசு தான் எடுக்கணும். ஹெல்மெட்டு எச்சரிக்கை பண்ணுங்க. இல்ல மினிமம் ஃபைன் போடுங்க. ரூ. 100லேருந்து ரூ. 1000 வரைக்கும் போடலாம். ரூ. 1000 ஏன் வாங்குறீங்க? மினிமம் போடுங்க. சரி இதெல்லாம் வந்து எதிரொலிக்கும் அப்படிங்கிறீங்க. வேற என்னங்க? ஏங்க ஜனங்க வந்து அப்படியே சும்மா போறான். இவரெல்லாம் அப்படியே இவரு வந்து கியூபாவை காப்போம். அப்படி பாருயா, இவர விட யார்யா பேச முடியும்னா அப்படியே பார்த்துட்டு ஆமாமா. இவர விட யார் பேச முடியும்னு தான் போவான். ஓட்டு போடும்போது அதையா கியூபாவை காத்தாருன்னா போடுவான். சரிங்க. இப்ப என்னதான் நீங்க அவன் பிரச்சனைய தான் அவன் பார்ப்பான். வலிக்கல வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற மாரி, அன்வர் ராஜாலாம் போனா என்னங்க பெரிய பாதிப்பா? மைத்ரேயன்லாம் ஓரங்கட்டப்பட்டுட்டார் அப்படிங்கிற மாரி நம்ம சொன்னாலும், அத வந்து அவங்க ஒரு சைக்காலஜிக்கல் வார் தான பயன்படுத்துறாங்க. அப்ப கண்டிப்பா, பாருங்க அங்கருந்து ஒரு ஒரு செங்கலா நாங்க உருவிட்டே இருக்கோம் அப்படிங்கிற கடைசியில வந்து எதுவுமே இல்லாம ஒத்த செங்கலா இருப்போம் அப்படிங்கிறாரு ஆர்.எஸ். பாரதி. சோ கண்டிப்பாக, அதானே அவங்க அதுல வெற்றியும் காண்றாங்கல்ல அவங்க. கண்டிப்பாக சைக்காலஜிக்கல் வார் பண்ணுவாங்க. ம். பண்றாங்க. எல்லா காலத்துலயும் நடக்கும். அதிமுகல நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகல வந்து அவ்வளோ பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா ஆமா. காலத்துல. நடந்திருக்கு இதெல்லாம். இது எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு பெரிய கூட்டணியா மாஸ் காட்டுவாங்க. இது எல்லாமே நடக்கும். அதில நீங்க போக விடாம பார்க்கறது அதிமுகவுடைய வேலை. நம்ம அதெல்லாம் போய் நம்ம என்ன போக விடாதீங்க. அத ஏன் பண்றீங்க? இல்லாட்டி இவங்க பண்ற நியாயம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல சரி. அது அதிமுகல இருக்கவங்க போறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கட்சிக்குள்ள போயிட்டு ஒரு அட்வைஸா சொல்ல முடியாதுங்கிறீங்க. ஆனா இருக்கிற ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் தேமுதிகவ நீங்க நழுவ விடுறது அப்படிங்கிறது, திருப்பி உங்களோட திருப்பி எடப்பாடி பழனிசாமியால ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடியல. பாராளுமன்ற தேர்தல்ல எப்படி வந்து சின்ன கட்சிகளோட நின்னாரோ, அதே மாரி இப்ப வந்து பாஜக கூட நிக்கிறாரு. அவங்களுக்கும் தமிழகத்துல ஒரு அதிருப்தி இருக்கு. என்ன பண்ண போறாங்க? ஒரு ஒரு கட்சியும் இருக்கிறவங்கலாம் வந்து கை நழுவி விட்டுட்டே இருக்காங்கன்ற ஒரு பார்வை இருக்கு தானே சார். எடப்பாடி பழனிசாமியால ஒரு கூட்டணி அமைக்க முடியலன்ற கோஷத்த 2024ல பெருசா பண்ணாங்க. சரி. ஆனா அந்த கூட்டணிய அமைக்க விடாம பார்த்துக்கிற வேலைய பண்ணிக்கிட்டே அந்த கோஷத்த வச்சாங்க. ம்.
நீங்கள் பாமகவை நீ அன்புமணி இவர் சொன்னார்ல ராமதாஸ், நான் வந்து இயல்பாக அதிமுகவோட தான் கூட்டணி. ஆனா அன்புமணியை வற்புறுத்தி ம். என்னை வந்து சண்டைலாம் போட்டாங்க, காலை பிடிச்சி அழுதாங்க அதெல்லாம் சொன்னார்ல. அதுக்கு பின்னணியில எவ்வளோ நடந்தது? அண்ணாமலையை வைத்து அண்ணாமலைக்கு என்ன உதவி பண்ணாங்க? திமுக கூட்டணியிலேருந்து அந்த அதிமுகலேருந்து பிரிஞ்சு இந்த கூட்டணிக்கு வரணுன்றதெல்லாம் நடந்தது. ஏன்னா, ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கான வேலை பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பிரேமலதா. பிரேமலதா அவங்க வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இப்ப எங்க போவாங்கன்னு மதில் மேல் பூனை தான். அவங்க பெரும்பாலும் என்டிஏக்கு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரி. இந்த நேரத்துக்கு அவங்க இவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களும் அத வச்சுட்டு படம் காட்டுறாங்க. இந்த படம் காட்டுற வேலையெல்லாம் கூட நடக்கும். ஸோ ஏன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றீங்களா? அது நடந்த விஷயம் ஆமா. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஓபிஎஸ்ஸும் அப்படிதான். ஓபிஎஸ் வந்து இதே மாரி ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு அங்க ஆடிட்டு இருக்காரு. என்ன மதிக்கல பார்த்தீங்களா? அப்படின்றாரு. இல்ல அடுத்த தடவ பிரதமர் வரும்போது நயினார் சொல்றாரு. ஆனா நயினாருக்கு ஒண்ணு தெரியணும். ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில வரணும்னா அது எடப்பாடி அனுமதிக்கணும். ம். அது நயினாருக்கு புரியல. அது வந்து அவர் நோனா நோன் தான் இப்போ. நோனா நோ தான். என்ன பண்ணுவீங்க? அதான் அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவங்க கட்சி பிரச்சனைன்னு. அதனால இன்னொன்னு ஓபிஎஸ் அன்வர் ராஜா, மைத்ரேயன்லாம் வந்து இவங்க என்னதான் படம் காமிச்சாலும் ஒண்ணும் இல்ல. நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து சேர்றீங்க. அவரால ஒரு 500 பேர் அவர் ஆதரவாளர் இருந்தாங்கன்னா, அவங்கள வேணான்னு சொல்லிட்டா வந்து சேருவாரு. சரி. அப்போ இவர்களுக்கு இன்னொன்னு நம்ம விசாரிக்கும்போதே தெரியுது இவர் ஒண்ணும் இல்லாம போனவங்கன்னு. ஆனாலும் இந்த மாரி எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ, எதை தின்றால் பித்தம் தெளியும். எத பண்ணா நம்ம பெரிய இந்த ஜூம்லா காமிக்க முடியும்ன்றதுல அதுல அவங்க பிரில்லியன்ட்டான ஆட்கள். நீங்க தேர்தல் ஆணைய பிரச்சனை எடுத்துக்கங்க. பெருசாக்குறாங்களா? இன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டத்த கூட்டி, இ இதுக்குன்னே கூட்டி 2 தீர்மானமும் இதே தீர்மானம் தான். ம். ராகுல் காந்தி கைதுலேருந்து எல்லாம். ராகுல் காந்தி கைது நான் கேட்குறேன், பார்லிமென்ட் செஷன் நடக்கும்போது, ஏங்க ஒரு நாள் கூட கூட்டம் நடத்த விடாம பண்றாங்களே! இது எப்படிங்க சரியா ஏத்துக்க முடியும்? நீ போராடு. வெளிய எல்லாம் பண்ணு. பார்லிமென்ட் கூட்டத்திலயும் கலந்துக்கணும்ல. கூட்டத்தையே நடத்த விடாம பண்றதுன்னா, அமளி. எவ்வளோ வரி பணம் வேஸ்ட்டு, எவ்வளோ திட்டங்கள் இது. இங்க சட்டசபைலாம் பண்ணலையா? வெளிநாடு பண்ணிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. ஏன் இது பண்றீங்க? ஜாலியா இருக்காங்க அந்த எம்பிங்கள்லாம் இங்க தமிழ்நாட்டுலேருந்து 39 பேரு. அவங்க போனோம் ஜாலியா இருக்காங்க. "என்ன சாப்பிட்ட? போண்டா சாப்பிட்டியா? அது சாப்பிட்டியா? கேன்டீன்ல புதுசா சம்சா போட்டுக்கிறான்." அது இதுன்னு பிளக் கார்டு பிடிச்சின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சின்னு இப்படி தான் இருக்காங்க. அதனால இவர்களுக்கு என்ன சின்ன துருப்பு கிடைச்சாலும், இந்த தண்ணீல விழுந்தவன் எது கிடைச்சாலும் பிடிச்சிக்குவாங்கல்ல, அது மாரி எது கிடைச்சாலும் அத பிடிச்சிக்கிட்டு பெருசாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவிஎம் மிஷின் தூக்கின்னு வந்தாங்கல்ல, ஆமா. அப்படி இப்படின்னு. இவிஎம் மிஷின் வச்சு சரி பண்ணணும்னா, அது ஏன் ஒண்ணும் இல்லாம ம். மெஜாரிட்டி நம்ப போறாங்க. 300 சீட்டு வச்சுக்கலாம்ல. நமக்கு 300, காங்கிரஸ்க்கு 100, மத்ததெல்லாம் 30, 40ன்னு வச்சுக்கலாம்ல. தமிழ்நாட்டுல ஒரு 5 சீட்டுப்பா. வச்சுக்கலாம்ல. இவிஎம் மிஷின் வச்சு. அப்ப இவர்கள் சொல்றது எல்லாமே இவர்கள மாரி தான் ராகுல் காந்தியும் ஓடிட்டு இருக்காரு. இந்த வாட்ஸ்அப் தகவல் இந்த மாரி இதுன்னு. தேர்தல் ஆணையம் ரொம்ப யோக்கியமானதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அத மாத்துனதுல, அதுல 3 கமிஷனர் கொண்டு வந்ததுல, அதுல பல விஷயங்கள காங்கிரஸ்க்கு பண்ணதுக்கு பெரிய பங்கு ஆரம்பம் இருக்கு. காங்கிரஸ். நீ போட்ட பாதையில அவன் இன்னும் கொஞ்சம் பெரிய பாதை போட்டு போய்க்கிட்டு இருக்கிறான். கோர்ட்டு கேட்டிருக்குது, பதில் குடுக்க போறாங்க. நடுவுல என்ன நீங்க அப்படி உருட்டிட்டு இருக்கிறீங்க? சரி. இப்போ கடைசியா ஒண்ணு. இப்போ நேத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு விஷயம் பார்த்தேன். அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேஜ்ல நின்னு, திமுகவுடைய மீடியாலாம் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையா பிரிச்சிருந்தாரு. இன்னொன்னு புரொடக்ஷன் ஹவுஸு, அதுக்கப்புறம் ரேடியோ ஸ்டேஷன், டிவி சேனலு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் டிபேட்ஸ்ல போய் பேசுறாங்க திமுகக்காக. திமுகன்னு சொல்லாம யாரெல்லாம் வந்து நடுநிலை பத்திரிகையாளர் மாரி காட்டிக்கிறாங்க. ஒரு சைடு யூடியூப் சேனல்ஸு, ரிவ்யூ பண்றவங்க அந்த மாரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து திமுக வந்து நான் வந்து வீழ்த்த போறேன்னு ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒண்ணு விட்டாரே, அந்த மாரியா? இல்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரியான இவங்கலாம் யாருன்னு திமுக ஆளுங்க தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த நேரத்தில வெளிப்படுத்துறது எந்த அளவுக்கு வந்து வீரியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து திமுகக்காக பேசுறவங்க எல்லா சைட்லயுமே 360 டிகிரீஸ் இருக்காங்க. அதிமுகக்காக பேசுறவங்க, அதிமுக கூட்டணிக்காக பேசுறவங்க எல்லா தளங்கள்லயும் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அவர் ஏன் இத வெளிப்படுத்தினாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயமா இது? இத எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை தன்னுடைய இருப்பை அப்பப்போ காமிச்சுக்கணும். சரி, இல்லாட்டி முடியாது. அப்ப ஏதோ ஒரு அண்ணாமலை பேசுற சப்ஜெக்ட் எப்பவுமே பக்காவா சரி, இருக்கும். சரி. நான் இப்போ நயினா நாகேந்திரன்ட்டே எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருங்க. ம். ஒரு விஷயம் சொன்னாலும், அது நறுக்குன்னு இருக்கணும். அவங்கள அடிக்கிற மாரி ரீச் ஆவணும். ரீச் ஆகணும்னு. அதெல்லாம் அண்ணாமலை பெரிய ஆளு. ஆனா, ஒரு தலைவராக அவர் செயல்பாடு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டணி கட்சிகளை அடிச்சது, ம், ம், திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டது, இது எல்லாமே வந்து அண்ணாமலைட்ட இருக்க மைனஸ். இப்பவும் நயினா நாகேந்திரன் வந்துட்டாருன்னா, அவர் தான் தலைவர். ம். அதை ஏத்துக்கிட்டு நீங்க வலுப்படுத்துற வேலைய பண்ணணும். பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காங்க, பண்றாரு. அப்பப்போ தன்னை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இது பண்ணிக்குவாரு. அவர்கள் ஆதரவாளர்கள் இன்னும் அடங்கல. ம். நீ என்ன பண்ணாலும் தாமரைக்கு தான் போட போற ஓட்டு. அப்புறம் ஏன் உள்கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த வேலை தனியா நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே திமுகவுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனாலும் அண்ணாமலை ம். அது அன்னைக்கு கூட ஏதோ ஒண்ணு சொன்னார்ல, நான் வந்து இது பண்ண மாட்டேன். அமித்ஷா ஏதாவது பண்ணணும். அது நான் ஒரு சாதாரண ஆளு. உரிச்சி பாய்ச்சா வெங்காயம் இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா, தலைவர் பதவி ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா, அத அவர் போட்டு மனச போட்டு வாட்டிக்கிட்டு இருக்குது.
சரி, இப்போ மீடியாவோட மேலே வச்சிருந்த அந்த பிடி இருக்குல்ல, திமுகவோட பிடி கொஞ்சமாவது விலகி இருக்கா, இல்லை இன்னும் இருக்க பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க இறுதியா? மீடியா இப்படி படு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஓகே. நான் ஒரு சிவிக் மேட்ரு எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பதிவு போடுறேன். பிரபலமான சேனல்லேருந்து வந்து ம். என்னென்ன உங்களுக்கு தெரியாதா? உடனே உரிகிறானுண்ணே எவ்வளோ பிரச்சனைண்ணே. ஏன்பா ம். அமைச்சரில் அடிக்க வேணாம், அதிகாரியாக தான் அடிக்கலாம்ல. அவங்க சொன்னாங்கன்னு ஒரேடியாக ஒன்றுமில்லாமல் விட்டு போனா தான் என் நியாயம்னு பேசுகிறேன். ஆனால் இந்த பிடிமானம் இப்போ இருக்குது. ஆனால் பொதுவான பிரச்சனை ஒன்று பெருசாகிடுச்சு வச்சுக்கோங்க. மூடி அந்த மறைக்க மீடியா முடியாது. கையை தட்டி விட்டு போயிடறான். போயா சும்மா அப்படின்ட்டு போய் எடுக்கிறான். ஏன்னா நீங்கள் இந்த துப்புரவு பணியாளரில் பார்க்கலாம். ம். சமூக ஊடகங்கள் அந்த வேலையை பண்ணுது, சமூக வலைதளங்கள் பண்ணுது. அது எல்லை மீறி போகும்பொழுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பயந்துடுறான். அண்ணா அஜித்குமார் மேட்டரில் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, அன்னைக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனை ஓடுது, இவன் உட்காந்துட்டு பாஜக கூட்டணி இது பெருசான்னு ஆமா. பேசுறான். நேர்பட பேசு, ஒழிஞ்சிக்கிட்டு பேசுன்னு. ஆனால் மறுநாள் அது அடி அவங்களுக்கே உழுது. ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க மெயின் ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்துக்கிட்டு உருட்டுறான். திடீர்னு நினச்சா மாற்றணும்னு நினச்சா மாற்றிடுவாங்க. வேறு அசைன்மெண்ட் வருதுன்னா மாற்றிக்குவாங்க. அன்றைக்கி அதுதான் பெரிய அசைன்மெண்ட்டு. அதனால் இன்னை வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அதில் பிரில்லியன்ட் ஒர்க்கு டிஎம்கே. இவர்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பார்த்து கற்றுக்கணுங்கிறீங்க. கற்றுக்கணுங்க. ஏங்க அவன் ஜெயிக்கிறோன்ற நிலைமையிலே இருந்துக்கிட்டு இருந்தாலும், நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணுறோமான்னு விட மாட்றாங்க. ஒரு ஆய்வும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இம்ப்ரோவைசேஷன் இருந்துட்டே இருக்கு. இங்கே ஒரு கூட்டம் உட்காந்துட்டு எங்கள் தலைவர் தான் 26ன்னு சொல்லிட்டு கோயில் மாதிரி உட்காந்துருக்குது. இங்கே ஏதோ தலைவர் மட்டும் ஆரம்பித்து ஓடிட்டு இருக்காரு. மற்ற டீம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் ஈஸியாக அடிச்சிடலாம். இது பண்ணும்பொழுது அங்கே பிரச்சனையாக இருக்குது. நான் இன்னும் ஸ்பீடு பண்ணினா சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிடும். ம். அந்த ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதில் இவங்களை பார்த்து நீங்கள் கண்டிப்பா எல்லாருமே கற்றுக்கணும். கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் உடையாத கோட்டை எதுவுமே இல்லை. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி அடுத்த வாட்டி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சந்திச்சு நான் வந்து கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களோட பதில்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.